நான் கனிகளை கொடுக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ நான் தேவன்ல ஏசப்பாக்குள்ள நான் நிலைத்திருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா, ஜெபம், வேத வாசிப்பு, வேத தியானம், இந்த 3 விஷயம் என் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். இது 3ம் தான் நான் அவரோட கனெக்டடா நெருங்கி இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. 2வது, அவர் என்ன நிலைத்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா பரிசுத்தம். அன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவர் வாசம் செய்தார். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்களே என்னோட தேவ ஆலயமா இருக்கிறீங்க, உங்க சரீரம் தான் நான் தங்குகிற ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் பரிசுத்தமா இருக்கணும், என்னோட சரீரத்தை நான் பரிசுத்தமா வைத்திருக்கணும். இப்படி நான் பரிசுத்தமா இருந்தேன்னா என்னில அவர் வாசம் செய்வார், என்னில அவர் நிலைத்திருப்பார். இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம வாழ்க்கையில சீராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையா இருக்கும். இதை யார் செய்ய முடியும் அப்படின்னா, அந்த வசனத்தோட முடிவு சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ இதெல்லாம் செய்கிறவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் அல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வார்த்தையை விசுவாசித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். காட் பிளஸ் யூ.